ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இந்த வீடியோவில் பாவச்செடி பார்க்கலாம் வாங்க. இந்த பாவச்செடியை ஒரு முந்திரி செடி மேலே படர்த்தி விட்டுருக்குறோம். நல்லா காய்க்குது, கொஞ்சம் பெரிய சைஸாகவே இந்த தடவை காய் வந்திருக்கு. ஆனால் பூச்சி தான் நிறைய தொந்தரவு கொடுக்குது. பூச்சி இந்த கசத்தை பாவக்காயிலேயோ தொலைய போட்டு உள்ளே வச்சிருது, அதுக்கப்புறம் அது புழு பிடிச்சிரும். மற்ற மாதிரி செடி நல்லா வருது. இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் பாவக்காய் பொரியல் பண்ணலாம், பாவக்காய் வத்தல் போடலாம், பாவக்காயில் தீயல் பண்ணலாம், தொக்கு பண்ணலாம், பிக்கிள் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாவக்காயில் என்ன டிஷ் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாவக்காய் இலையை எடுத்து தண்ணி காய்ச்சி நல்லா சுண்டை காய்ச்சி அதை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா அது சுகர் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே அது கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டுண்டு. நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சொந்தம் தொடர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.